மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களாம். நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் பதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் பதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் பதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது தி.சோ. வேணுகோபாலன் அவர்கள் இயற்றிய ஞானம் என்ற கவிதையினை பற்றி பார்த்தோம். காளதர்களின் மரப்பலகை சட்டங்கள் காற்றானது வீசி உடைக்கும். காற்றின் வீசும் தன்மையால் தெருவில் உள்ள தூசிகள் பறந்து காளதர்களில் ஒட்டிக்கொள்ளும். கரையான்கள் அக்காளதர்களின் மேல் மண்ணால் வீடு கட்டும். ஆகவே காளதர்களை துடைத்தேன், வண்ணமடித்தேன், புதிய கொக்கிகளை காளதர்களில் பொருத்தினேன். காலமான கழுதை கட்டெரும்பாக தேய்ந்து கொண்டிருக்கிறது. எனினும் இன்று வாளித்தண்ணீர் சாயத்தால் நிரப்பப்பட்ட குவளை, கந்தை துணி மற்றும் கட்டையில் பொருத்தப்பட்ட தூரிகையுடன் என் அறப்பணியை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பணி ஓயாது. ஓய்ந்துவிட்டால் உலகமே இல்லை. இக்கவிதையில் உலகினுடைய இயக்கத்தை பற்றி கூறுகின்றார். உலகம் இன்று நிலைத்து நிற்க காரணம் அதனுடைய இடைவிடாத இயக்கம் என்பதே. அதனைப் போலவே காலம் என்பது எவருக்காகவும் எதற்காகவும் எப்பொழுதும் காத்து கொண்டே இருக்காது. நாம் நம்முடைய கடமையை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய கடமையை அன்புடன் அறமாக எண்ணி செய்ய வேண்டும். அவ்வாறு அவற்றை செய்யும் பொழுது நமக்கு சலிப்பும் தோன்றாது. இதனை வீட்டினுடைய சன்னலை கொண்டு தி.சோ. வேணுகோபாலன் அவர்கள் நமக்கு விளக்கி இருக்கின்றார். அவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் கண்டறிந்தோம். நேற்றைய பாடப்பகுதியில் அவற்றை பற்றி கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது காலக்கணிதம் என்பது. காலக்கணிதம். கவிஞன் என்பவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும், அவனுடைய குணம் என்ன, அவனுடைய பணி என்ன என்பதை பற்றித்தான் இந்த கவிதையில் கவிக்கே அரசராக இருக்கக்கூடிய கண்ணதாசன் அவர்கள் தன்னுடைய கவிதையில் அவற்றை தெளிவுற விளக்கி கூறியிருக்கின்றார். அவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்வோமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கமெண் 189 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. கண்ணதாசன். முத்தையா என்ற இயற்பெயரை கொண்ட கண்ணதாசன் அவர்கள் இன்றைய சிவகங்கை மாவட்டத்தினுடைய சிற்றூராக இருக்கக்கூடிய சிறுகூடல்பட்டியில் பிறந்தவர். 24/6/1927 பிறந்தவர். எந்த ஆண்டு பிறந்தார்? 24/6/1927 பிறந்தார்.
சிவகங்கை மாவட்டத்தினுடைய சிறுகூடல்பட்டி என்ற ஊரில் பிறந்தவர். இவருடைய பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி அம்மையார். சாத்தப்பன் விசாலாட்சி அம்மையார் ஆகிய இணையருக்கு மகனாக முத்தையா அவர்கள் சிவகங்கை மாவட்டத்தின் சிறுகூடல்பட்டி என்ற ஊரில் பிறந்தவர். 1949 ஆண்டு கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியரானார். 1949 ஆண்டிலிருந்து தான் அவருடைய திரையுலக பயணம் என்பது தொடங்கியது. திரையுலகிலும் இலக்கிய உலகிலும் தலை சிறந்த விளங்கியவராக திகழ்ந்தார். கண்ணதாசன் அவர்கள் மிகச்சிறந்த கவியரங்க கவிஞராகவும் பேச்சாளராகவும் திகழ்ந்தவர். தன்னுடைய திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யியலை, உண்மை தத்துவத்தை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர். தான் இயற்றிய சேரமான் காதலி என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார். சிறந்த இலக்கியத்திற்காக வழங்கப்படுகின்ற சாகித்ய அகாதமி விருது அவருடைய சேரமான் காதலி என்ற புதினத்திற்காக வழங்கப்பட்டது. இவர் தமிழக அரசினுடைய அரசவை கவிஞராகவும் சிறப்பிக்கப்பட்டிருந்தார். அர்த்தமுள்ள இந்து மதம், அட்டனத்தி ஆதிமந்தி, மாங்கனி, இயேசு காவியம் போன்ற பல நூல்களையும் எழுதியிருக்கின்றார். நமக்கு இடம்பெற்று இருக்கக்கூடிய காலக்கணிதம் என்ற பாடப்பகுதியானது கண்ணதாசன் அவர்களினுடைய கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. கண்ணதாசன் அவர்கள் 17/10/1981 ஆண்டு இவ்வுலக வாழ்வை நீத்தார். அவர் இயற்றிய எந்த புதினத்திற்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது? சேரமான் காதலி என்ற புதினத்திற்கு. தன்னுடைய திரைப்பட பாடலின் மூலமாக எதனை மக்களிடையே கொண்டு சேர்த்தார்? மெய்யியலை. அவர் இயற்றிய நூல்கள் அர்த்தமுள்ள இந்து மதம், ஆட்டனத்தி ஆதிமந்தி, மாங்கனி, இயேசு காவியம் போன்ற பல நூல்களை அவர் படைத்திருக்கின்றார். தமிழக அரசினுடைய அரசவை கவிஞராகவும் சிறப்பிக்கப்பட்டவர். இவர் எந்த ஆண்டு திரைப்பட உலகிற்கு அறிமுகம் செய்யப்பட்டார்? 1949 ஆண்டு. காலக்கணிதம் என்ற பாடப்பகுதியானது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? கண்ணதாசன் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. நன்றி. காலக்கணிதம். கவிஞன் என்பவன் யார்? கவிஞன் என்பவன் யார்? யார் கவிஞன்? அவன் குணம் என்ன? அவன் பணி என்ன? கவிஞன் என்பவன் யார்? யார் கவிஞன்? சிறந்த கவிதைகளை, மக்களினுடைய மனம் விரும்பும் கவிதைகளை, மக்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கவிதைகளை, சிந்தனைகளை, தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடிய கவிதைகளை
எழுதக்கூடியவன் யாராக இருக்கின்றாரோ அவர்தான் ஒரு சிறந்த கவிஞன். அவனுடைய குணம் நல்லனவற்றை பாராட்டுவது, தீயனவற்றை சுட்டிக்காட்டி தவறு என்று எடுத்துரைப்பது. அவனுடைய பணி என்ன? கவிதை எழுதுவது. மனம் என்ற வயலில் சொல்லேர் உழவனாக சிந்தனை விதையை தூவி மடமை களைவரித்து தத்துவ நீர் பாய்ச்சி அறம் என்னும் கதிர் அறுப்பவன் கவிஞன். மனம் என்ற வயலில், மனம் உள்ளம் என்பதை வயலாக உருவகப்படுத்தி அதில் உழவு செய்யக்கூடிய உழவனாக சொற்களை கொண்டு சிந்தனை என்ற விதைகளை தூவி மடமை அறியாமை என்ற கலையினை நீக்கிவிட்டு தத்துவம் என்ற நீரினை பாய்ச்சி அறம் என்ற கதிரை அறுப்பவன் எவனோ அவன்தான் ஒரு சிறந்த கவிஞன். காலத்தினை அவன் கணித்து கூறுகின்றான் என்ற காரணத்தினால் அவன் காலத்தை வென்றவனாக மாற்றமடைகின்றான். காலத்தையே வென்றவனாக அவன் இருக்கின்றான். அத்தகைய காலத்தை கணித்து கூறக்கூடிய கவிஞன் யானோர் காலக்கணிதம். கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன். புவியில் நானோர் புகழுடை தெய்வம். பொன்னினும் விலைமிகு பொருளின் செல்வம். இவை சரியென்றால் இயம்புவதென் தொழில். இவை தவறாயின் எதிர்ப்பதென் வேலை. ஆக்கல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தகை. அறிக செல்வர்தங்கையில் சிறைப்பட மாட்டேன். பதவி வாளுக்கும் பயப்பட மாட்டேன். பாசம் மிகுத்தேன் பற்றுதல் மிகுத்தேன். ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன். உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன். இல்லாயின் எமர் இல்லம் தட்டுவேன். வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன். வாய்ப்புறத் தேனை ஊர்ப்புறத் தருவேன். பண்டோர் கம்பன் பாரதிதாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன். கவிஞன் யானோர் காலக்கணிதம். கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன். புவியில் நானோர் புகழுடை தெய்வம். பொன்னினும் விலைமிகு பொருளின் செல்வம். இவை சரியென்றால் இயம்புவதென் தொழில். இவை தவறாயின் எதிர்ப்பதென் வேலை. ஆக்கல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை. அறிக செல்வர்தங்கையில் சிறைப்பட மாட்டேன். பதவி வாளுக்கும் பயப்பட மாட்டேன். பாசம் மிகுத்தேன் பற்றுதல் மிகுத்தேன். ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன். உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன். இல்லாயின் எமர் இல்லம் தட்டுவேன். வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன். வாய்ப்புறத் தேனை ஊர்ப்புறந்தருவேன். பண்டோர் கம்பன் பாரதிதாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன். பாடல் புரிந்தத மன்னர்களே, மீண்டும் ஒரு முறை. கவிஞன் யானோர் காலக்கணிதம். கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன். புவியில் நானோர் புகழுடை தெய்வம். பொன்னினும் விலைமிகு பொருளின் செல்வம். இவை சரி என்றால் இயம்புவதென் தொழில். இவை தவறாயின் எதிர்ப்பதென் வேலை. ஆக்கல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை. அறிய செல்வதங்கையில் சிறைப்பட மாட்டேன். பதவி வாளுக்கும் பயப்பட மாட்டேன். பாசம் மிகுத்தேன் பற்றுதல் மிகுத்தேன். ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன்.
உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன். இல்லாயின் எமர் இல்லம் தட்டுவேன். வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன். வாய்ப்புறத் தேனை ஊர்ப்புறந்தருவேன். பண்டூர் கம்பன் பாரதிதாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன். நன்றி. கவிஞன் யானோர் காலக்கணிதம். கவிஞனாகிய யானோர் நான் ஓர் காலக்கணிதம், ஒரு காலத்தை கணிக்கக்கூடிய கணிதமாவேன், மனிதனாவேன். கவிஞனாகிய நான் காலத்தை கணித்து கூறக்கூடிய ஒரு கணிதமாக மாறுகின்றேன். நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் என்று காலங்களை கணித்து கூறக்கூடிய கணிதமாக நான் இருப்பேன். கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன். கருப்படு பொருளை என்னுடைய கருத்தில் தோன்றிய பொருள்களை இந்த உலகில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரியும்படி அதனை நான் தெரிவிப்பேன். என்னுடைய சிந்தனையில் தோன்றிய ஒரு பொருளை இந்த உலகில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பட்ட மக்களும் அறியும்படி அதனை நான் தெரிவிப்பேன். புவியில் நானோர் புகழுடை தெய்வம். புவியில், இந்த பூமியில் நான் அனைவராலும் போற்றப்படுகின்ற தெய்வத்தை போன்றவன். இந்த பூமியில் நான் அனைவராலும் போற்றப்படுகின்ற தெய்வத்தை போன்றவன். பொன்னினும் விலைமிகு பொருளின் செல்வம். பொன்னினும் விலைமிகு பொருளின் செல்வம். பொன்னை காட்டிலும் மிகுந்த விலைமதிப்பு உடையது என்னுடைய செல்வம். தங்கத்தை காட்டிலும், இந்த பூமியில் தங்கத்தை காட்டிலும் விலைமதிப்புடையதாக இருக்கக்கூடியது என்னுடைய செல்வமானது. அது என்னுடைய கவிதை. இவை சரி என்றால் இயம்புவதென் தொழில். இது எல்லாமே சரி என்று நீங்கள் சொல்கின்றீர்கள் என்றால் அதை கவிதையாக கூறுவதே என் தொழில். கவிஞனாகிய நான் இந்த காலத்தை கணித்து கூறக்கூடிய கணிதமாகின்றேன். என்னுடைய கருத்தில் தோன்றிய பொருள்களை உலகில் உள்ளோர் அனைவரும் அறியும்படி நான் தெரிவிப்பேன். இந்த பூமியில் நான் அனைவராலும் போற்றப்படுகின்ற தெய்வத்தை போன்றவன். பொன்னை காட்டிலும், தங்கத்தை காட்டிலும் விலைமதிப்பு மிக்கதாக இருக்கின்றது என்னுடைய கவிதை என்ற செல்வமானது. இதனை நீங்கள் சரி என்று சொல்கின்றீர்கள் என்றால், நீங்கள் சொல்வது சரி என்று சொல்கின்றீர்கள் என்றால் அதனை கூறுவதுதான் என்னுடைய தொழிலே. இவை தவறாயின் எதிர்ப்பதென் வேலை. இல்லை, இது தவறு என்று நீங்கள் நினைத்தால், நீ சொல்வது தவறு என்று நீங்கள் நினைத்தால் அதனை எதிர்ப்பதுதான், அந்த தவறை எதிர்ப்பதுதான் என்னுடைய முதல் பணி. என்னுடைய முதல் வேலையே அதுவாகத்தான் இருக்கும். நீங்கள் சரி என்று சொன்னீர்கள் என்றால் அதனை நான் எடுத்து கூறுவேன். அது என்னுடைய தொழில். இல்லை, இது தவறு என்று சொன்னீர்கள் என்றால் அதனை எதிர்ப்பதுதான் என்னுடைய முதல் பணி. ஆக்கல், அழித்தல், அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை. அறிக. ஆக்கல் படைத்தல், அழித்தல் கொடுப்பது, கொடுத்தல், அழித்தல் அழிப்பது நீக்குவது. இந்த மூன்றுமே, படைப்பது, பிறருக்கு கொடுப்பது, அழிப்பது நீக்கிவிடுவது, இந்த மூன்றுமே
அவனும் யானுமே அறிந்தவை. அவனும் யாரு? இறைவனும். இறைவனும் நானுமே அறிந்தவை. அதனை நீங்கள் அறிவீர்களா என்று கேட்கின்றார். கவிஞனாகிய நான் காலத்தை கணக்கிடக்கூடிய கணிதமாவேன். என்னுடைய கருத்தினில் தோன்றிய பொருளை இந்த உலகில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரியும்படி நான் அவற்றை அறிவிப்பேன். இந்த பூமியில் நான் அனைவராலும் போற்றப்படுகின்ற தெய்வத்தை போன்றவனாவேன். இவ்வுலகில் இருக்கக்கூடிய பொன்னை காட்டிலும் தங்கத்தை காட்டிலும் உயர்ந்தது என்னுடைய கவிதை என்ற செல்வம். இது நீங்கள் சரி என்று சொன்னால் எனக்கு தெரிந்ததை கூறுவேன். அதுவே என்னுடைய தொழில். இல்லை, இந்த செயல் அல்லது இந்த கருத்து தவறு என்று நினைத்தால் நீங்கள் தவறு என்று நினைப்பதுதான் தவறு என்று சுட்டி காட்டுவதே என்னுடைய முதல் பணியாக இருக்கும். இறைவனும் நானும் உண்டாக்குதல், கொடுத்தல், அழித்தல் ஆகிய 3 தொழில்களையும் அறிந்தவர்கள் என்பதை நீங்களும் அறிவீர்களா என்று கேட்கின்றார் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். அடுத்து, செல்வர்தங்கையில் சிறைப்பட மாட்டேன். செல்வர்தங்கையில், செல்வர்கள், பணம் படைத்த, வசதி படைத்த செல்வந்தர்களிடத்தில் நான் சிறைப்பட மாட்டேன். வசதி படைத்திருக்கக்கூடிய செல்வந்தர்களினுடைய கைகளில் நான் சிறைப்பட மாட்டேன். பதவி வாளுக்கும் பயப்பட மாட்டேன். அரசாட்சி செய்பவர்களினுடைய அதிகாரம் என்ற வாளை கண்டும் எனக்கு எவ்வித பயமும் இல்லை. பாசம் மிகுத்தேன், பற்றுதல் மிகுத்தேன். என்னுடைய உள்ளத்தில் அனைவரிடத்திலும் அன்பையும் பற்று ஆசையையும் வைத்திருக்கின்றேன். அனைவருடைய மீதும், இந்த உலகில் உள்ள அனைவர் மீதும் மிகுந்த பாசத்தையும் மிகுந்த பற்றையும் நான் வைத்திருக்கின்றேன். ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன். ஆசையை தரக்கூடிய எல்லாவற்றையும் நான் பற்றுவேன், விரும்புவேன். உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன். என்னிடம் இருக்கக்கூடியதை எல்லாமே மற்றவர்களுக்கு உண்ணவும் அவர்கள் பகிர்ந்து கொள்ளவும் அனுபவிக்கவும் நான் பகிர்ந்து தருவேன். இல்லாயின் எமர் இல்லம் தட்டுவேன். என்னிடம் ஒருவேளை அவர்களுக்கு கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை என்றால் எமர் இல்லம், நம்மோர் இல்லத்தின் வாயிலை, அவர்களுடைய கதவுகளை நான் தட்டுவேன். வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன். வண்டாக பறந்து சென்று வண்ண வண்ண மலர்களின் மீது நான் அமர்வேன். அதன் மீது அமர்ந்து வாய்ப்புறத் தேனை ஊர்ப்புறந்தருவேன். வண்டாக பறந்து மலர்களின் மீது அமர்ந்து உறிஞ்சிய தேனை இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்குமே நான் தந்திடுவேன். பண்டோர் கம்பன், பாரதி தாசன் சொல்லாதன சில்ல சொல்லிட முனைவேன். முன்பு வாழ்ந்த நம்முடைய முன்னோர்களாக இருக்கக்கூடிய கம்பர், பாரதியார், பாரதிதாசன் போன்ற பல கவிஞர்கள் சொல்லாத சில கருத்துக்களை நான் சொல்வதற்கு முயற்சி செய்வேன் என்று சொல்கின்றார் கண்ணதாசன் அவர்கள். பணம் படைத்திருக்கக்கூடிய செல்வந்தர்கள் என்னை சிக்க வைக்க எண்ணினால் நான் அவர்களிடத்தில் சிறைப்பட மாட்டேன். அரசினர் பதவியாகிய அதிகார வாளுக்கும் நான் அஞ்ச மாட்டேன். என்னுடைய உள்ளத்திலே அன்பினை வளர்த்தேன், ஆசையை தந்தேன். இந்த உலகில் ஆசை தருவன அனைத்தையும் நான் விரும்புவேன். என்னிடம் இருக்கின்ற அனைத்தையும்
மற்றவர்களுக்கு உண்பதற்காக நான் தருவேன். இல்லை என்றால், என்னிடம் எதுவுமே இல்லை என்றால், நம்மவர்களினுடைய இல்லக் கதவுகளை நான் தட்டுவேன். வண்டு போல வாசமுள்ள மலர்களில் அமர்ந்து என்னுடைய வாயால் தேனை பருகி ஊரில் உள்ள அனைவருக்கும் நான் தருவேன். நம்முடைய முன்னோர் கவிஞர்களான கம்பர், பாரதியார், பாரதிதாசன் ஆகியோர் கூறாத சில கருத்துக்களையும் நான் கூறுவேன் என்று சொல்கின்றார் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். சிறந்த கவியரசரான கண்ணதாசன் எதனையும் சற்று அச்சமின்றி கூறுபவர். தன் கவியின் மூலம் முத்தொழிலையும் நான் செய்கிறேன், எனவே நானும் இறைவனும் ஒன்றே என அறிந்து கொள்ளுங்கள் என தன்னை உயர்வாக கூறுகின்றார். கவிஞர் என்ற இப்பகுதியில் தன்னை கூறுவதைப் போல கவிஞர் என்பவர்கள் எதற்கும் அஞ்சுவதும் கூடாது. தனக்கு உண்மை எனப்பட்டதை சொல்வதற்கு அஞ்சக்கூடாது. தன்னிடம் இருக்கக்கூடிய பொருளை பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்று கூறி நம்முடைய முன்னோர்கள் கூறாத ஒரு சில கருத்துக்களையும் சொல்வேன் என்று கூறுகின்றார். இது கவிஞரினுடைய ஆளுமை திறனை காணக்கூடியது. புரிந்ததா மலர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளை, இதுகாரும் நாம் கண்டறிந்தது காலக்கணிதம் என்ற கவிதையினுடைய முதல் பகுதியை பற்றி பார்த்தோம். கவிஞனாகிய நான் காலத்தை கணக்கிடும் கணிதமாவேன். என் கருத்தினில் தோன்றிய பொருளை உலகிலுள்ளோர் அனைவரும் அறியும்படி தெரிவிப்பேன். இப்பூமியில் நான் அனைவராலும் போற்றப்படும் தெய்வம் போன்றவனாவேன். இவ்வுலகில் உள்ள பொன்னை காட்டிலும் உயர்ந்தது என் கவிதை செல்வம். இவை சரியென்று எனக்கு தெரிந்தால் அதனை கூறுவதே என் தொழில். இந்த செயலோ கருத்தோ தவறு என்று நினைத்தால் அதனை தவறு என்று கூறுவதே என் பணியாகும். இறைவனும் நானும் உண்டாக்குதல், கொடுத்தல், அழித்தல் ஆகிய 3 தொழில்களையும் அறிந்தோர்கள் என்பதை நீங்களும் அறிவீர்களா? பணம் படைத்த செல்வந்தர்கள் என்னை சிக்க வைக்க எண்ணினால் நான் அவர்களிடம் சிறைப்பட மாட்டேன். அரசினர் பதவியாகிய அதிகார வாளுக்கும் அஞ்ச மாட்டேன். என் உள்ளத்திலே அன்பினை வளர்த்தேன், ஆசையை தந்தேன். உலகில் ஆசை தருவன எல்லாவற்றையும் விரும்புவேன். என்னிடம் இருக்குமாயின் பிறர் உண்ணவும் கொடுப்பேன். இல்லையாயின் நம்மவர் இல்ல கதவுகளை தட்டுவேன். வண்டு போல வாசமுள்ள மலர்களில் அமர்ந்து வாயால் தேனை பருகி ஊரிலுள்ள அனைவருக்கும் தருவேன். முன்னோர் கவிஞர்களான கம்பர், பாரதியார், பாரதிதாசன் ஆகியோர் கூறாத சில கருத்துக்களையும் கூறுவேன். இதனை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 189. பக்கம் எண் 189 காலக்கணிதம் என்பதில் ஆரம்பித்து நானே தொடக்கம், நானே முடிவு, நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப் படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 197. பக்கம் எண் 197 குருவினா. கொள்வோர் கொள்க, குறைப்போர் குறைக்க, உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. அடி எதுகையை எடுத்தெழுதுக, இலக்கண குறிப்பு தருக, கொள்க குறைக்க என்பது. அதேபோல் நெடுவினா, 2வது நெடுவினா. காலக்கணிதம் கவிதையில் பொதிந்துள்ள நயங்களை பாராட்டி எழுதுக என்ற நெடுவினா. இந்த 2 வினாக்கள் தான் வீட்டுப்பாடம். இந்த 2 வினாக்களுக்குரிய விடையானது தங்களுடைய கோனார் தமிழ் உரையில் பக்கம் எண் 282 இடம்பெற்றுள்ளது. கொள்வோர் கொள்க, குறைப்போர் குறைக்க, உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. அடி எதுகை எடுத்தெழுதுக. அடி எதுகை கொள்வோர் உள்வாய். இலக்கண குறிப்பு தருக. கொள்க குறைக்க.
இலக்கண குறிப்பு: கொள்க, குறைக்க. வியங்கோள் வினைமுற்று. நெடுவினா பக்கம் எண் 283. காலக்கணிதம் கவிதையில் பொதிந்துள்ள நயங்களை பாராட்டி எழுதுக. கவிஞன் யானோர் காலக்கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன் புவியில் நானோர் புகழுடை தெய்வம் பொன்னினும் விலைமிகு பொருளின் செல்வம். இவை சரியென்றால் இயம்புவதின் தொழில் இவை தவறாயின் எதிர்ப்பதின் வேலை. ஆக்கள் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக. பாடலின் மையக்கருத்து: கவிஞன் என்போன் நிகழ்காலத்தை கணக்கில் கொண்டு எதிர்காலத்தை கணக்கிடும் கால கண்ணாடி போன்றவன். கவியரசர் பாடலின் இப்பகுதியில் இதனை கூறி தன் கவியின் தன்மை கூறி தான் எப்படி செயல்படுவேன் என்பதையும் கூறி இறைவனைப் போல் முத்தொழில் ஆற்றுபவன் நானே என கூறியுள்ளார். பாடலின் பொருள்: கவிஞன் என்பவனாகிய நான் ஒரு காலக்கணிதம் போன்றவன். என் மனதில் தோன்றும் கருத்தை அனைவரும் அறியும்படி செய்வேன். நான் பூமியில் எல்லோராலும் போற்றப்படும் தெய்வம் போன்றவன். என் பாடல் தங்கத்தை விட விலைமிக்கது. உலகில் எனக்கு சரியெனப்பட்டதை சரியென்றும் தவறெனப்பட்டதை தவறு என்றும் கூறுவேன். இதுவே என் பணியாகும். படைத்தல், கொடுத்தல், அழித்தல் என்ற மூன்றும் இறைவனும் நானும் மட்டுமே அறிந்தவை என்பதை நீங்களும் அறிவீர்களா? பாடலின் தொடைநயம்: மோனை தொடை, எதுகை தொடை. பாடலின் நயமான வரிகள், பாடலில் பயின்று வரும் அணிநெய்யம். இந்த 2 வினாக்கள் தான் வீட்டுப்பாடம். இந்த 2 வினாக்களுள் குருவினாவை எழுதி கொள்ளுங்கள், நெடுவினாவை படித்து கொள்ளுங்கள். எழுதுவது குருவினா மட்டும், படிப்பது குருவினாவும் நெடுவினாவும். தெளிவுற எழுதுங்கள், தெளிவுற படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.